இந்த வீடியோவில் ரெமிட்டியை பயன்படுத்தி எப்படி கனடாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு காசு அனுப்புறது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் ரெமிட்டி என்று சர்ச் பண்ணுறோம். அதில் வர remity.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கனடாவிலிருந்து நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் ஸ்ரீலங்காவுக்கு சென்ட் பண்ணோம். நம்ம ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணுறோம். கெட் ஸ்டார்டட்ன்றதை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் அதில் உள்ள தொடர்ந்து எவ்வளோ சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஜூஸ் இதில் வந்து எவ்வளோ சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அதில் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு கெட் தி ஸ்ட்ரேட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களோட இமெயிலால் சைன்அப் பண்ணணும். நியூ வித் கூகுள்ன்றதை கிளிக் பண்ணி எந்த இமெயிலை பயன்படுத்தி சைன்அப் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயிலை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சென்ட் ஆஸ் யுவர் செல்ஃப்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து கிரியேட் அக்கௌண்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். தொடர்ந்து இதில் உள்ள சென்ட் மணின்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். தொடர்ந்து சென்ட் டு நியூ ரிசப்ஷனிஸ்ட் இதில் வந்து யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த அவையோட டீட்டெயில்ஸை இதில் கொடுக்கணும். ஜூஸ் சென்ட் எவ்வளோ அனுப்ப போகிறீங்களன்றதை வந்து அதில் கொடுத்துட்டு தொடர்ந்து டெபிட் கார்டை யூஸ் பண்ண போகிறீங்களா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண போகிறீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணணும். டெபிட் கார்டை யூஸ் பண்ணிங்களா இருந்தால் சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் அனுப்பலாம். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்க 2%, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணினீங்களா இருந்தால் 2%, நீங்கள் அனுப்புகிற காசில் 2% சர்வீஸ் சார்ஜாக வரும். தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதுலேயும் கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் உங்களோட எந்த வேலைன்றதை வந்து கொடுக்கணும். இதில் ஆக்கியூபேஷன் அதை கொடுத்துட்டு தொடர்ந்து எம்ப்ளாயர் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இதில் கொடுக்கணும். தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் நீங்கள் யாருக்கு காசு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்ன்றதை வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு என்னத்துக்கு காசு அனுப்புகிறீங்க ரீசனை இதில் கொடுக்கணும். தொடர்ந்து இதில் உங்களோட ஆனுவல் இன்கம்மை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் அதில் வந்து நோன்றதை வந்து டிக் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம். தொடர்ந்து இதில் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணி டெலிவரி மெத்தட் அவைக்கு வந்து நீங்கள் யாருக்கு காசு அனுப்புகிறீங்களோ அவையை வந்து பேங்க் டிபாசிட்டுக்கு நீங்கள் போட போகிறீங்களா இல்லாட்டி கேஷ் பிக்கப் எடுக்க போகிறீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணணும். பேங்க் டிபாசிட்டாக இருந்தால் தொடர்ந்து அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அந்த எந்த பேங்க்ன்றதை வந்து செலக்ட் பண்ணணும். தொடர்ந்து அந்த எந்த பேங்க்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும். தொடர்ந்து இதில் உள்ள கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் யாருக்கு காசு அனுப்புகிறீங்க அவன் டீட்டெயில்ஸ் இது ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இது கண்டினியூ என்ற இதில் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் உங்களோட அனுப்புகிறாங்கன்னு அட்ரஸை கொடுக்கணும். இதில் யாருக்கு காசு அனுப்புகிறீங்களோ அவன் அட்ரஸை இதில் கொடுக்கணும். அவன் அட்ரஸை இதில் கொடுத்துட்டு ஸ்ட்ரீட் அட்ரஸ் சிட்டி ப்ராவின்ஸ் இந்த மூண்டையும் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் காசு அனுப்புகிற அவன் ஃபோன் நம்பரை இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் சென்ட் டீட்டெயில்ஸ் யார் நீங்கள் அனுப்புகிற உங்களோட பேரும் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் கொடுக்கணும். தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி இதில் கன்ஃபார்ம் பண்ணுறதை கிளிக் பண்ணி தொடர்ந்து சென்ட் நீங்கள் அனுப்புகிற உங்களோட வந்து அட்ரஸ் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு தொடர்ந்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் கொடுக்கணும். மற்றது சிட்டி கொடுக்கணும். ப்ரொவின்ஸ் போஸ்டல் கோட் இந்த இவ்வளோதையும் கொடுத்துட்டு தொடர்ந்து இதில் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி அனுப்பிக்க தான் உங்களுக்கு ரேட் வந்து கூடவா வரும். தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து ட்ரான்ஸ்ஃபருக்குரிய இமெயில் ஐடியையும் ஃபோன் நம்பரையும் இதில் கொடுக்கணும். எந்த இமெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வரணுமோ அந்த இமெயில் ஐடியையும் ஃபோன் நம்பரையும் இதில் கொடுக்கணும். தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் உள்ள கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி ப்ரூஃபுக்காண்டி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் உங்களோட ஃபோட்டோ ஐடியை வந்து இதில் சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து எந்த ஃபோட்டோ ஐடியை சப்மிட் பண்ணுறீங்களோ அதை இதில் செலக்ட் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸாக இருந்தால் அதை வந்து செலக்ட் பண்ணணும். தொடர்ந்து உங்களோட ஃபோனால் இதில் வந்து
கெட் செக்யூர் லிங்க்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனால் இதை ஸ்கேன் பண்ணினா உங்களுக்கு ஒரு அங்கே உங்களோட ஃபோனில் வந்து உங்களோட கேமராவில் ஸ்கேன் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு இதில் உங்களோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபோனால் உங்களோட ஃபோட்டோவை வந்து சப்மிட் பண்ணணும். தொடர்ந்து சப்மிட் பண்ணின பிறகு கண்டினியூ சென்டிங் என்ற பட்டனை கிளிக் பண்ணினமாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து செலக்ட் பண்ணினோம். தொடர்ந்து பே வித் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து செலக்ட் பண்ணுறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த இமெயில் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து தான் செலக்ட் பண்ணினாங்க. இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனால் உங்களோட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து பேமெண்ட் செய்ய பண்ணி போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணி தொடர்ந்து அதிலேருந்து இதான் வந்து நாங்கள் அனுப்புகிறது அதுக்குரிய ரெசிப்ட். இனி வந்து இதுக்குரிய பேமெண்ட்டு செய்யணும். கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களோட மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்குரிய பேமெண்ட்டுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும். இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அக்கௌண்ட்டை உங்களோட இதுக்குரிய பேமெண்ட் செய்கிறதுக்கு செலக்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அதில் உள்ளதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ன்றதை வந்து செலக்ட் பண்ணி எந்த பேங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணணும். இதுக்குரிய பேமெண்ட்டை வந்து கட்டுறதுக்கு வந்து எந்த பேங்கை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிவிட்டு தொடர்ந்து சைன்இன் பண்ணின பிறகு இதில் உள்ள கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி இதில் மெசேஜ் டு ட்ரான்ஸ்ஃபரில் என்னத்துக்கு நீங்கள் மெசேஜை வந்து இதில் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட் எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி எங்களுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து பேங்க் அக்கௌண்ட்டால் வந்து எங்களுக்கு காசு வெட்டினா பிறகு இங்கே ரெமிட்டியில் வந்து பார்ப்பமாக இருந்தால் வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட் எங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நேரம் லேட்டாக எங்களுக்கு காசு வெட்டினது வந்து அப்டேட் ஆகிடும். தொடர்ந்து ரெமிட்டியில் லாக்இன் பண்ணி செக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து அவைக்கு நாங்கள் அனுப்பினாக்களுக்கு வந்து காசு வந்து டெலிவரி ஆகிடும். இப்படித்தான் நாங்கள் ரெமிட்டியை பயன்படுத்தி காசு அனுப்புறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.